நாளைக்கு சண்டே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும். ஃபிஷ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை. அடுத்து புளி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சள்தூள், குழம்பு மிளகாத்தூள் எடுத்து நல்லா கரைச்சிக்கணும். ஆல்ரெடி நான் வந்து மீன் ஃப்ரைக்காக கரைச்ச மிளகாத்தூள் இருந்ததில் அதையே போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். அடுத்து வாணலியில் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுங்க டேஸ்ட்டுக்காக, வாசனைக்காக. பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஏற்கனவே நம்ம வெங்காயம், தக்காளி வந்து ராவாக தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அடுத்து நம்ம வதங்கும் போதே கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றிடணும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 15-20 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சு வரும்போது இந்த டைமில் நம்ம உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் போட்டுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா அந்த மீன்லாம் வெந்து வந்திருக்கும். கடைசியாக உங்ககிட்ட வெந்தயத்தூள் இருந்ததுன்னா போட்டு இறக்கணும்னா சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் நாளைக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.